பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்கள் பெற்ற தரவரிசை மதிப்பெண்கள், பெயர்கள் மற்றும் செல்போன் எண்கள் விற்பனை செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப கல்வி ஆணையர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். தொழில்நுட்ப கல்வி ஆணையருடைய அறிவிப்பில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? இந்த புகார் எப்போ கொடுக்கப்பட இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த ஆண்டு பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு 2 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் 1 லட்சம் அதிகமான மாணவர்களுடைய தரவுகள் சமூக வலைதளங்களில், குறிப்பாக தனியார் பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த இடைத்தரகர்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட தகவல்கள் நேற்று வெளிச்சத்திற்கு வந்தன. மாணவர்களுடைய பெயர், தரவரிசை மதிப்பெண், அவர்களுடைய மொபைல் எண்கள் அடங்கிய பட்டியல் என்பது நேற்று சமூக வலைதளங்களிலும் அதே போன்று தனியார் சில பொறியியல் கல்லூரிகளுடைய கைகளிலும் கிடைத்தது என்ற விவரங்கள் நேற்று தெரிய வந்தன. இதன் மூலமாக சம்பந்தப்பட்ட மாணவர்களை தொலைபேசி வாயிலாக அணுகி தங்களுடைய கல்லூரிகளில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியானது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாணவர்களுடைய மொபைல் எண்களை இந்த கலந்தாய்வை நடத்தக்கூடிய தொழில்நுட்ப இயக்குநரகம் இணையதளத்தில் வெளியிடுவது கிடையாது. மாணவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சில முக்கிய அம்சங்கள் அதில் வெளியிடப்படுவது இல்லை. ஆனால் மாணவர்களுடைய மொபைல் எண்கள் எப்படி வெளியே வந்தன என்பதுதான் பெரும்பாலானோருடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தொழில்நுட்ப கல்வி ஆணையர் 2 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் மாணவர்களுடைய மொபைல் எண்களை சுயநலத்திற்காக சில சமூக விஷமிகள் வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்கள் வெளியிட்ட அந்த பட்டியலில் 88 விழுக்காடு மொபைல் எண்கள் தவறானவை என்றும் 12 விழுக்காடு எண்கள் உண்மையானவை என்ற தகவலையும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருப்பதோடு, சம்பந்தமில்லாத தொலைபேசி அழைப்புகள் வந்தால் மாணவர்கள் அவற்றை ஏற்கக்கூடாது, நிராகரிக்க வேண்டும் என்றும் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் மாணவர்களுடைய மொபைல் எண்களை வெளியே கசிய விட்ட விவகாரம் மிக பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். மேலும் மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் 1800-4250110 என்ற உதவி எண்ணுக்கு அழைத்து மாணவர்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறார். இது தொடர்பாக இந்த கலந்தாய்வை பொறுத்தவரை மிகுந்த பாதுகாப்புடன் எவ்வித முறைகேடுகளுக்கு இடமின்றி நடத்தப்படுகிறது என்ற ஒரு தகவலையும் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த மாணவர்களுடைய விவரங்கள் கசிந்த விவகாரத்தில் விரைவாக இன்றுக்குள்ளாகவே சைபர் கிரைம் போலீசில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் சார்பில் புகார் அளிக்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. நன்றி சங்கரன், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.